ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். மனித கடவுளே உண்மை என் உயிரில் வைக்கிறேன். ஆற்றும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன். விருப்பு வெறுப்பு இரண்டும் வெறுக்கத்தக்கதும். அவங்க அறிவுரை, அவங்க அட்வைஸு, அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய புக்கு, அவங்களுடைய நிலையை நம்ம படி வாழ்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு புண்ணியம் வேணுங்க. புண்ணியம் செய்யலாம் அவங்கள மாதிரிலாம் வாழ முடியாது. அந்த புத்தகத்தை தொட்டு பார்க்க முடியாது, படிக்க முடியாதுங்க, படிக்க கூட முடியாது. படித்து அவங்கள குருவாரியத்தை அவங்க வழியில் வாழ்கிறதுக்கு உனக்கு மண்டையில் எழுதியிருக்கணுங்க. ஏகச்சரணம் குருபாதம் நித்திய யோகம் பூர்வ ஜென்மம் கர்மயோகம் பாரு பகவான். பூர்வத்தில் புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் நித்திய யோகத்தில் மகாபெரிவரையும் ரமணரையும் நினைக்க முடியும். நினைக்கிறது மட்டும் இல்லை, அவங்க வாழ்ந்த மாதிரி நம்ம வாழ முடியும். அந்த வழியில பயன்படுத்தி போகும். இந்த ரெண்டுமே பண்ணல அப்படின்னு சொல்ல போனா நம்மளால அதை நினைக்க கூட டைம் இருக்காது. நிறைய செல்வம் இருந்தாலும் நிறைய வறுமை இருந்தாலுமே இந்த இடத்துக்கு வர முடியும். கஷ்டம். லட்சத்துல ஒருத்தர் தான் அதை நின்று கூட கேட்கணும். மகாபெரிவருடைய பொன்மொழிகள் அவர் சொன்ன விஷயம், அந்த விஷயப்படி நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா வள்ளுவபெருமான் கூட சொல்லுவோம் பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு கத்த வித்தையெல்லாம் குரு கிட்ட கத்துக்கிட்டோம்னா அந்தபடி வாழணும். வாழாத வித்தை கற்றுன்ன பலன்னு கொடுப்பாரு. கத்துக்கிட்டு நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுபடி கடைபிடிக்கணும். ஆரம்பம் எல்லாத்துக்கும் இந்த வழியில வரவங்களுக்கு இயற்கையாவே கஷ்டம் இருக்கும். இது கஷ்டமான வித்தை தானே, சொகுசான வித்தை இல்லது, கஷ்டமானதுதான். விட்டு கொடுத்தல், அன்பாருத்தல், உண்மையாக வாழ்தல், அறத்தை பேணி பாதுகாத்த அந்த வழிப்படியே வாழ்றது. இதுக்கு சிறு வயதிலே உனக்கு பணிக்கணும். நல்ல குரு கிட்ட போய் நிக்கணும். அவங்க சொல்றத கீழே உட்காந்து கேட்கணும். உட்காந்து அமர்ந்து மண்டிட்டு அவங்க வழியில நம்ம கேட்டா மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையில நம்ம உண்மை நிலையை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இந்த உலகத்துல கிடையாது. அததான் பகவான் அடிக்கடி சொல்லுவார். இந்த பூலோகத்துல மனுஷன் பிறப்புங்கிறது யதார்த்தமான ஒண்ணும் பாரு. யாருமே இந்த பூமியில நம்ம திட்டமிட்டு பிறக்கிறது இல்லை. இப்ப நம்ம பிறப்போம், இந்த அப்பா அம்மாவுக்கு வருவோம், வாய்ப்பே இல்லை. அவரவர் பிரார்த்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி வைப்பான். என்றும் நடவாது என் முயற்சிக்காயினும் நடவாது, நடப்பது தடை செய்யணும் நில்லாது அப்படிம்பார் பகவான். நடக்கிறதுங்கிறது நடக்க போகுது. நம்ம விருப்பப்படி எது அங்க நடக்கிற வேண்டிய விஷயம் இல்லை. அவரவர் சிரத்தப்படி, உன் சிரத்தம் என்ன எழுதியிருக்கோ அதுபடித்தான் நீ வாழ முடியும். அந்த ஞான உபதேசங்கள் கேட்டு வாழக்கூடிய சிரத்தம் உன்னுடைய பிராப்தத்துல இருந்தா அந்த ஞான உபதேசம் சொல்லக்கூடிய மகான்களுடைய தீட்சண்யமும் உன் மேல படும். இல்லைன்னா இதை படுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. இதை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இறைவன் செல்வத்தை கொடுத்து ஒன்று தனியா கொண்டு போயிடுவோம். அந்த செல்வத்தோட மட்டும்தான் நீ வாழ முடியும். செல்வம் எல்லா இடத்துக்கும் பயன் தராதுங்கிறது பொதுவான விதி. இது எல்லா இடத்துக்கும் பயன் தராது. செல்வம் மனிதனுடைய மனதுக்கு சந்தோஷத்தை மட்டும் தரும், சுகத்தை கொடுக்கும். பெட்ல படுத்து தூங்குறோன்னு தூங்குவான், பாயில படுத்து தூங்குறோன்னு தூங்குவான். தூக்கம் ஒண்ணுதான். மனிதனுடைய பிறப்பினுடைய விதியில எல்லாரும் ஒன்றாதான் படைச்சோம். நம்ம சுகபோகத்துக்கு வேணா இந்த செல்வம் என்கிட்ட நிறைய இருக்கு, இந்த செல்வம் கம்மியா இருக்கு, இந்த செல்வம் இவர்கிட்ட அதிகமா இருக்கு, இவங்க தங்க நிறைய வச்சிருக்காங்க, இவங்க நிறைய நகை போடுறாங்க, இதெல்லாம் மனம் உன்னுடைய பணத்தினுடைய வெளிப்பாடு. ஞானத்தினுடைய வெளிப்பாடு அது அல்ல அப்படிம்பாரு பகவான் அடிக்கடி சொல்லுவார். அப்ப நல்ல குரு கிட்ட போய் உபதேசம் கேட்கறதுக்கு உன்னுடைய பிராப்தத்துல சிரத்த இருக்கணும். இல்லைன்னாலாம் கேட்க கூட முடியாது. இதான் சொல்லுவார், தொற்று தொழுது நின்றார் மற்றாரெல்லாம் புறம் காண்பார். மற்றவங்களும் தொடுப்பிடுவாங்க. தொட்டவனும் தொழுது குருவழியில நின்னவனும் மட்டும்தாங்க நிக்க முடியும் அந்த களத்துல. மற்றார் புறம் காண்பார், காலான் கயந்து கொண்டுடுவான் என்பார். இறைவன் இப்படி ஒரு விஷயத்த சொல்றார். எமபிரான் ஈஸியா ஒன்னு அடிச்சுட்டு போயிடுவான். பருந்து தூக்கிட்டு போற மாதிரி ஒன்னு அடிச்சு கொண்டு போயிடுவான். அதுக்கு உன்னுடைய சிரதத்துல குருனுடைய தீட்சணியம், அது மகா தீட்சணியம்னு சொல்லுவார் பகவான். குருவை பார்த்தாவே உனக்கு பாவங்கள் கழியும், நீ செஞ்ச கர்ம வினை கழியும். குருங்கிறவன் தன்மை என்ன, சிசிங்கிற தன்மை என்ன? சிசிங்கிறவன் குரு கிட்ட வித்தை கத்துக்கிறவன். ஞான உபதேச வித்தைகளை கத்துக்கக்கூடியது. பொருள்களை ஈஸியா கடக்கக்கூடிய நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கிறது. பொருள்கள் ஈஸியா உன்னை அடையக்கூடிய நிலைகளும் சொல்லி கொடுத்துருவோம். குரு தான் சொல்லுவான். ஒரு பொருளை விடுபட்டு நீ வாழ கத்துக்கிட்டீங்கன்னா அந்த பொருள் உன்னை தேடி வருங்கிறது குருவுக்கு தெரியும். இந்த உலகத்துல எல்லா குருமகான்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அதை கடந்தவங்க இந்த உலக வாழ்க்கையில். நீங்க எவ்வளவுதான் பொருள் தேடி 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 போனாலும் அது தூரம் போயிட்டு தான் இருக்கும். தூரம் போயிட்டே தான் இருக்கும். போதுங்கிற மனமும் கிடைக்காது உனக்கு. அந்த பொருள் உண்மையாகவும் உங்ககிட்ட நிற்காது. நீ தேடியே காலங்களை கழிச்சிட்டு போயிடுவேன். ஆண்டுகள் 70 போயிடும். நீ எதுவுமே பண்ண முடியாது. ஞானம் அடைய முடியாது. தவம் பண்ண முடியாது.
தவத்தார் தவநிலை காணார் மற்றும் ஒழுகி நின்றார் கூற்றறி குருவழி காணார் எல்லாம் தோஷம் காண்பாரு. எப்படி சொல்றாரு பாரு. குரு கிட்ட போய் இந்த ஞானோபதேச வித்தைகளை நீ கத்துக்கல அப்படின்னு சொல்ல போனா அந்த உலக வாழ்க்கையில் நீ பிறப்பு வேஸ்டா அப்படின்பாரு. நீ பிறந்ததுக்கான பலன்களை நீ அடைய முடியாது. மற்றவரெல்லாம் மண்ணுலகில் மாழ்வார். இந்த உலகத்துல மற்றவங்க எல்லாம் மண்ணுலகத்துல ஈஸியா மாண்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு பிறப்பினுடைய நோக்கம் இருக்காது. பிறப்புக்கு நோக்கம் இருக்காது. பிறப்புக்கு நோக்கம் இருக்காத இல்லாதவங்கிட்ட நின்று பேசாதம்பாரு குருநாதர் அடிக்கடி. அவன்கிட்ட பிறப்புக்கே நோக்கலாம். அவன்கிட்ட போய் எதுக்கட வீணா பேசிட்டு. பிறப்புக்கு நோக்கம் உள்ளவன் குரு கிட்ட போய் தீட்சை நீத்து கேட்டுருவான். பாத்துல நின்றுவான். அவன் என்ன கேட்கறானா அது குருவால கொடுக்க முடியும். இது உண்மைதான். நீ என்ன கேட்கறியோ கொடுக்க முடியும். காலங்கள் உனக்கு அதுக்கு லேட் ஆகும். இயற்கை உன்னை சோதிக்கும். அந்த தகுதி உனக்கு இருக்கான்னு பாக்குறது இயற்கையும் சோதிச்சுத்தான் அந்த முடிவு எடுக்கும். சீக்கிரம்லாம் கிடைக்காது. ஞானம் என்பது எளிதாக பெறுவதால் விஷயம் அல்ல. பணம் என்பதும் அறப்படி சேர்த்துறது ரொம்ப கடினம். நேர்மையா பணம் சேர்த்துறதுங்கிறது ரொம்ப கடினங்கிறார் குரு. அதுக்கும் நாளாகும். ரொம்ப நாளாகும். குறைஞ்சபட்சம் 20 ஆண்டு ஆயிடும். 20 ஆண்டு உன்னை சோதிச்ச பின்னாடி டெஸ்ட் அடிச்சு நீ அதெல்லாம் கடந்து போகும்போதுதான் இந்த ஞானத்தை நீ பெற முடியும். மொழி அனுபவ ஞானங்களும் இயற்கையினுடைய சோதனைக்கு பின்னாலே நீ தங்கத்தை எப்படி வைரங்கிற மாதிரி வைரத்தை பட்ட தீட்டினா எவ்வளவு கஷ்டப்படுதோ தீட்டியாகணும். கல்லுல போட்டு தீட்டியாகணும். அந்த மாதிரி உனக்கு ஒவ்வொரு நாளும் சோதனைகளும் கஷ்டங்களும் உருவாகிட்டே இருக்கும். நீ அந்த வழியில அறத்தோட வாழ்றியான்னு தான் பார்ப்பாங்க. நேர்மையா இருக்கியா, ஒழுக்கத்தோட இருக்கியா, நல்லா இருக்கியா. பொருள் உன்னை தேடும். நீ பொருள் தேட தேவையில்லை. நீ அருளாவே இருப்ப அப்படிம்பார். வள்ளுவம் கூட அழகான ஒரு பொருள்ல சொல்வார். அறத்தின் கிற்றறியான் அறக்குற்று அறுத்து நின்றான் அறத்தை தோஷமாய் காண்பார் அறம் அவனை கொன்று விடுமேம்பார். நீயே என்னதான் பாவம் செஞ்சு கஷ்டம் அடுத்தவங்களுக்கு நீ கொடுத்தாலும் நீ செஞ்ச புண்ணியம் கொஞ்சோண்டு இருக்கும். அந்த புண்ணியமே அந்த அறமே உன்னை கொண்டு கொடுமா. இதை விட என்ன ஞானம் வேணும்? எந்தெந்த வழியில உருவாகும்? நீ என்னென்ன பொருள்ல ஆசைப்பட்ட பொருள் சேர்த்தியோ அந்த பொருள் உனக்கு துன்பமாக நிற்கும். அதான் மரமற்ற மனை கண்டான் மண்ணுலகில் தோஷம் அது காண்பான். அறமற்ற மைந்து உட்காண்டான் பிள்ளை பேரு பேரிடம் பிள்ளையும் பாரு வள்ளுவருமான். அறமில்லாத பிள்ளைகள் பூலோகத்துல பிறந்தா உன் கண்ணீரை சொட்ட வச்சிருவோம் கண்ணு முன்னாடி. அறமில்லாத ஒழுக்கமில்லாத மனைவி கிடைச்சாலும் உன் கண்ணீர் தானா சொட்டிடுவேன். இந்த ரெண்டுக்கு நீ அழுதே ஆகணும். இந்த உலகத்துல நீ படைச்ச பொருள் ரெண்டும். உனக்கு உண்மையான அன்புக்கிணையான மனையாலும் இன்னொரு கண்ணுங்கிற மாதிரி அவளும் 2 கண்ணும் சேர்ந்த ஒரு பிள்ளையை நம்ம பெற்றிருப்போம். நம்ம ரத்தத்துல நம்ம மனசுல எல்லாது உள்ளத்துல இருக்கும். அந்த குழந்தையும் நமக்கு என்னத்தை தந்துருமா? கண்ணீரை கொடுத்துரும் அப்படின்றாரு. அறமற்ற பொருள் எல்லாம் துன்பத்தையே கொடுக்கும். என்னைக்கு நீ இந்த தத்துவத்தை கத்துக்கிறியோ அதுதான் ஞானத்தினுடைய முதல் படி அப்படின்றார். அறமற்ற பொருள் துன்பத்தை கொடுக்கும். அறமுள்ள பொருள் எல்லாமே துன்பத்தை ஒரு நாளும் கொடுக்காது. இன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும். அப்ப நீ எப்படி நேர்மையா இருந்திருக்கணும், எப்படி கஷ்டப்பட்டு ஒழுக்கமா வாழ்ந்திருக்கணும், அதுதான் பரிசு. அதான் மர வாழ்க்கை. அறம் வாழ்வு காண்பார் தவ வாழ்வை மேம்பிடுவார். அந்த அற வாழ்க்கை தாங்க தவ வாழ்க்கை. வேற ஒண்ணும் கிடையாது. தவங்கிறது ஒண்ணுமே இல்லை. வாய்மையா வாழ்ந்தாவே போதும். வள்ளுவருமானே அழகா சொல்றார். அறமற்ற பொருள் காண்பார் பெருந்தோஷம் இழைப்பார் பெருந்தோஷத்துக்குள்ளாகுவான். மண்ணுலகில் எல்லாம் ஆழ்வாரே. மண்ணுலகத்துல என்ன பண்ணுவான்? மாண்டுவான்டான்ட்டான். அதெல்லாம் ஈஸியா ஒன்னு அடிச்சுட்டு போயிடுவான். நீ அந்த நிலைக்கு தானாவே பயணம் பண்ணிடுவார். அறமுள்ள பொருள் என்னத்தை தரும்? துன்பத்தை தராது, இன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும். அப்ப அந்த மனைவியும் மக்களும் என்னத்தை கொடுப்பாங்க? அவங்க 2 பேரும் நல்லா இருந்தாவே நல்லா இருப்ப தானே. மனுஷன் எல்லாம் நல்லா இருப்பல்ல. யாருக்கா கஷ்டப்படுறோம்? பிள்ளைங்களுக்கு தானே. சேத்திர சுத்தி யாருக்கு? பிள்ளைங்களுக்கு தானே. எல்லா பொருள்களையும் இதுதான் சொல்லுவார். அப்ப தவம் என்பது அறம் சார்ந்து நிற்கிற விஷயம்தான். வாய்மையை சார்ந்து ஒரு பொருள் நம்ம பண்ணிட்டோம், வாய்மையை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா அந்த பொருள் வாய்மையா இருக்கு, உண்மையா இருக்கும். உனக்கு உங்க பிள்ளை உண்மையா இருப்பா, உங்க மனைவி உனக்கு உண்மையா இருப்பா. இந்த 2 உண்மை உனக்கு பொருள் பெரும் பரம்பொருள்ல 2 பேரும் உனக்கு நல்லா இருந்துட்டாவே நீ ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குள்ள ஆயிடும். மன வாழ்க்கை நல்லா இருக்கணும் பிள்ளைங்களுக்கு, மனைவிக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும், நோய் இல்லாத வாழணும், கஷ்டம் இல்லாம இருக்கணும். அறப்படி ஜீவனத்துல ஒரு நாளும் குறை வைக்க மாட்டான் இறைவன். எப்படிப்பட்ட ஒருவர் அறத்தோட வாழ்றவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறதுதான் அதனுடைய பொருள். அறம் செய்யற வாழ்க்கையில தவறி ஒருத்தம் போயிட்டானா நெறிசாரி வாழார். அவன் நெறியோட வாழ முடியாது. அறமற்ற பொருள் எல்லாம் துன்பத்தையே மேலும் கொடுக்கும். அந்த பொருள் மேலும் துன்பத்தை கொடுக்குமா? அப்ப பாருங்க, அந்த பொருள் நம்ம சேர்த்து வச்சிருக்கல, அந்த பொருள் என்னத்தை கொடுக்குங்கிறாரு? பெரும் துன்பத்தை கொண்டு வந்து விடுமா. இப்படி எவ்வளவு பேர்த்து கூட்டுருக்குங்கிறத நீங்க எல்லாம் பார்க்கலாம். அந்த உலக வாழ்க்கையில பொருள் சேர்த்தவனுக்கும் துன்பம் உண்டு சார். அப்ப தவங்கிறது இந்த உலக வாழ்க்கையில எளிமையான விஷயமா, ரொம்ப எளிமையான விஷயம். அதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. அறத்தோட வாழ்ந்தீங்கன்னா தவம் தானா கை குடிக்கும். தவம் என்ன பண்ணும்? தானா கை குடிக்கும். நம்ம அங்க வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது மட்டும் பாருங்க. இவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நீ
வைரம் பட்டத்தீட்டுற மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த உலக வாழ்க்கையில மனிதன் கஷ்டப்பட்டு 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 நேர்மை, அதான் சொல்லுவார், ஒழுக்கம், அறம், பொருள், இன்பம். அறம்பொருள் இன்பம் வள்ளுவருமான் சொன்ன அந்த 3 தான் நமக்கு கடைபிடிச்சு வாழும்போது துன்பங்கிறது வரத்துக்கான வாய்ப்பு எந்த வழியிலுமே கிடையாது. துன்பங்கிறதே கிடையாது, அதில் அறுத்தெடுக்கப்படும். நீ அறத்தோட வாழ்ந்தீங்கன்னா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு தானே பொருள் சேர்த்தவன். அறமற்ற பொருள் எல்லாம் பெரும் துன்பத்தை அந்த பொருள் உனக்கு கொடுக்க போகுது. தொற்று துயரமாய் கண்பார் வாழ்வெல்லாம் தோஷமது காண்பார் மண்ணுலகில் மாழ்வாரேன்னாரு திரையர். இந்த மண்ணுலகத்துல மாள்றதுக்கான சீக்கிரம் நீ மாள்றதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் அப்படின்வாரு. இந்த வேலையெல்லாம் செஞ்சேன்னா நீ எங்கடா ரொம்ப நாளைக்கு இந்த உலகத்துல இருக்க முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட இந்த தேச கட்டமைப்பு அப்படிப்பட்டது. நமக்கு கிடைச்ச சித்தர்களும் வள்ளுவருமானும் இந்த உலகத்துக்கு போதும், உலகத்துக்கே போதும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, வள்ளுவன் சொன்னது உலகத்துக்கே போதும். 1 அடி ஞானமே போதும். ஒரு குறள் வாழ்க்கையே மனிதனுக்கு உயர்வை தரும்பார். ஒரு குறள் படி நீ வாழ்ந்தீனாவே ஞானம் உண்டு. அதுதான் மெய்ஞானம், வேறெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க படிச்ச பொருள் படி வாழலைன்னா வள்ளுவன் சொல்ற மாதிரி பெருந்துன்பத்துக்கு ஆளாகணும். ஞானம் என்பதும் அறிவு என்பதும் தவம் என்பதும் இந்த மனித குலத்துக்கு எழுதப்பட்ட நீதி. இதை கேட்காதவங்களுக்கும் குரு கிட்ட நிக்காதவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்? அவன் டெஸ்டே எழுதல. இது டெஸ்ட் மாதிரி. குரு கிட்ட கத்துக்கிற வித்தை பள்ளி பாடம் மாதிரி, புரியுதுங்களா? பள்ளி பாடத்துல ஸ்கூல்ல படிச்சா என்ன பண்றாங்க? டெஸ்ட் வைக்கிறாங்க. படிச்ச மாதிரி இருக்கியாடா, இல்ல எக்ஸாம்லாம் எழுதுறாம்பாங்க. அப்ப எக்ஸாம்லாம் எழுதி நம்ம என்ன பண்றோம்? பரீட்சை எழுதுறோம். அப்புறம் வாதியர் என்ன பண்றாரு? இவன் அந்த பரீட்சையில பாஸ் ஃபெயில்னு முடிவு பண்ணுவாரு. அது மாதிரிதான் இது. தவங்கிறது அப்படிப்பட்டது. நீ சேர்த்த பொருள் கரெக்டா இருந்தது அப்படின்னு சொல்ல போனா உனக்கு எல்லாம் டிக்கு தான், பச்சடி எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிற, அது உனக்கே பரிசு கொடுக்கும். அது வாதியரே தேவையில்ல, குருவாவே அங்கிருந்து எல்லாமாகிய பொருள்ங்கிறார். அதை எல்லாமாகிய இறைவன், எல்லா பொருளும் கலந்த இறைவன், எல்லாமாகிய நின்ற இறைவன், எல்லா பொருளும் முன்னுள்ளிருந்தே ஆட்டி வைப்பான். நீ வெளியெல்லாம் போய் எதுவும் தேட வேண்டிய அவசியம் இந்த உலகத்துல கிடையாதுங்க. உனக்கு எல்லாம் தானாவே தேடி வந்துடும். அறத்தோட வாழ்ந்தீங்கன்னா தேடி வரும். அறம் இல்லாத வரவங்களுக்கு தேடிதான் பொருள் நீ சேர்த்தாகும். ஏன்னா அடுத்தவங்கிட்ட இருக்கிற பொருள், அறம் இல்லாத பொருளை போய் துன்பத்தை பிடிக்கிட்டு வரணும்னா அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? உங்க துன்ப வேலையெல்லாம் செய்யணும். அது உனக்கு பெருந்துன்பமா மாறுண்டாங்கிறார். அடுத்தவனுக்கு கொடுக்குற துன்பம் பூரா உனக்கு வந்துடும். அடுத்தவனுக்கு போடுற ஈட்டி பூரா உன் மேல பாய ஆரம்பிச்சிடும். இது தேவையா அப்படிங்கிறார். அப்ப அறமில்லாத பொருள் துன்பத்தை கொடுக்குற ஒரு இடத்தையும், அறமோடு வாழும்போது தவங்கிற ஒரு இடத்தையும் நீ தானாகவே பெறுங்கிறார். மகா மௌனங்கள் எல்லாம் அறத்தோட வாழ்றவனுக்கு இருக்கும். ரொம்ப கஷ்டம்தான். ஞானம் என்பது சொல்லி கொடுத்து வருவது அல்ல. ஞானம் என்பது நீ வாழ்வதிலே கிடைக்கக்கூடிய வாழ்க்கை தான் ஞானம். நீ வாழ்ற வாழ்க்கை கரெக்டா இருந்தா அது ஞானமும் தவத்தையும் சாத்தியே நிற்கும். தவம் பண்ணுலாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. நீ அறத்தோட வாழ்ந்தீங்கன்னா தவத்துக்கு சமம். தவத்தை செஞ்சவங்க எல்லாம் ஞானம் இருவது ஏற்பு. நீதான் தெல்லதான் சொல்ல பாருங்க, தெல்ல தெளிந்தாரெல்லாம் சிவனை சிவனாக்குவார், ஜீவனும் சிவனானே நினைப்பார். சிவனாயிட்டானா அந்த உலகத்துல. அப்ப இதுக்கு நீ எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப நீ அங்க ஒழுக்கத்தை மட்டும் கடைபிடிச்சீங்கன்னா போதும். தவம் தானாக கை கூடும். மகா மௌனம் தானா கை கூடும். ஏன்னா மகா பெரியவர் தான் நிறைய நாள் பேசாம இருந்தவர் இந்த உலகத்துல. ரமணரும் உங்களுக்கு நிறைய நாள் பேச மாட்டாங்க சாமி, மௌன விரதம் இருப்பாங்க. அதுதான் மௌன விரதம்னு பேர் வச்சான். நீங்க மௌனமா ஒரு நாள் இருந்து பாருங்க, மாசத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள், அப்படியே மாத்தி பாருங்க. எப்படி உங்களுக்குள்ள ஞானம் உருவாகுது, ஜோதி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு. திருமூலர் அதை அழகா சொல்லுவார். உள்ளம் பெரும் கோயிலடா, ஊனுடம்பே சிவ ஆலயம்னார். நம்ம உடம்புதான் ஆலயம், கோயில் மாதிரி. இந்த ஜீவனை சிவனாக்கிற விஷயத்தை அவர் தான் சொல்றாரு. ஆனா இதுபடி வாழ்றதெல்லாம் உலக வாழ்க்கையில எளிமையா நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, சொன்னதனுடைய மூல பரம்பொருள் என்னன்னா, நம்ம தேடி போனப்ப எந்த பொருளும் நம்ம கிடைக்கவே கிடைக்காது இந்த உலகத்துல. நீங்க வேணா போய் பாருங்க, நேர்மையா போய் பாருங்க, கிடைக்காது. ஏமாத்தினா மட்டும்தான் பொருள் கிடைக்கும். நீங்க நேர்மையா இருக்க நீங்க வைரம் பட்டத்திட்டுற மாதிரி உங்க வாழ்க்கை நேர்மையா இருக்கும். ரொம்ப கஷ்டம் இருக்கும், ஆனா முடிவு நல்லா இருக்கும். இப்ப நல்லா இருப்பாங்க. அறப்படி இல்லாத பொருள்லாம் இன்பத்தை கொடுக்குற மாதிரி தெரியும். அந்த பொருள் உனக்கு எல்லாமே துன்பமா மாறிவிடும் வள்ளுவருமான் சொல்றாரு. அப்ப அப்படிப்பட்ட துன்பமான பொருள் நமக்கு தேவையா? அறத்தோட தானே வாழணும். ஆனா கஷ்டம் இருக்கும். ஊர்ல இன்னும் மதிக்க மாட்டாங்க கூட வச்சுக்கோ. வறுமையில இருக்கிறவன் கஷ்டத்துல நம்ம மதிப்போமா? நேர்மையா ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் என்ன பெரியவரை ஓரமா போயா எப்படி சொல்றான் பார். கள்ளமுள்ள மனிதரும் கபட வார்த்தை பேசுவாரே, தெல்ல தெளிந்தாரும் சீவனை சிவனாக்கனாரே. இவன் ஜீவனை சிவனா ஆக்க முடியாது. காலானும் கழிந்திடுவான், கருமமுது செய்திடுவான், மண்ணுலகில் எல்லாம் அடிவாரே. மண்ணுலகத்துல என்ன ஆவான்? அடிச்சு போயிடுவான்ட்டான். நீ என்ன செல்லம் வச்சு எதை நீ பண்ணாலுமே இந்த எளிமையான ஞானமோ ஒழுக்கமோ நேர்மையும் இல்லாத ஒரு தவம் சிறப்பை தராது.
தவம் என்பது தானாக செயல்படக்கூடியது. ஒரு தவங்கிறதும் யோகாவை போய் கத்துக்கிறதும் யாரு கத்து கொடுத்தாலுமே எதை சொல்லி கொடுத்தாலும் தவம் உனக்கு எளிமையான கைகூடி வராது. இந்த கலியுகத்துல அறத்தோட வாழ்ந்தாவே தவம் தானாக கைகூடும். தவம் கைகூடுறதுக்கு இதான் முதல் படிநிலை. மகா பெரியவருடைய முதல் படிநிலையே இதுதான். என்ன வாழ்றது? அறத்தோட வாழ்றது. போதுங்க, இதான் முதல் படி. இதுல இருந்துதான் தவங்கள் மேலும் 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 கைகூடி வரும். நீ மௌனமா இருக்கிறதெல்லாம் அதுல தானா வந்துடும். நீ பொருள் ஆசைப்படாம இருந்தீனாவே மனம் தானா அடங்குது. அங்க மௌனங்கள் தானா அடங்கும் போது எண்ணங்கள் உருவாகாது. எண்ணங்கள் உருவாகாத இடத்திலே தவம் தானாக கைகூடும். பாருங்க, எளிய வித்தை. இதை கடைபிடிச்சு வாழ்றதுக்கும் இதை அனுபவிச்சு போகும்போதும் ஏகப்பட்ட துன்பம் இருக்கும். கொஞ்சம் நஞ்செல்லாம் இல்லைங்க, துன்பமே தான் வாழ்க்கை. ஆனா அதுல நீ பட்ட தீட்டப்படும். உனக்கு சோதனை அடுக்கடுக்கா வந்து நீ அமைதியாயிடு. தவம் எளிமையாக கைகூடுறதுக்கு இதான் முதல் படிநிலை. சிவா.